Hello everyone, welcome to one of the most important series and அதுலயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் சரிங்களா. அண்ட் எஸ் ஐ அக்ரி, ஏன்னா இதில் நிறைய டாபிக்ஸ் வரும் சரிங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியணும், ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு கொஷின் சால்வ் பண்ண தெரியணும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மோஷன் தெரியணும், ஓகேவா. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் தெரியணும், அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும், அப்புறம் டார்க் வச்சு கொஷின். ஸோ கான்செப்டுவலி இது நிறைய டாபிக்ஸ் வர்றதுனால கஷ்டமான லெசன். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லெசனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே பார்க்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். மேபி நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை விட இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை செகண்ட் ஃபேஸில் பார்த்து வச்சாலும் ஓகே தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி. ஒர்க் எனர்ஜி தியரம்க்கும் கிராவிடேஷன் கூட இதை விட வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு இதை பார்க்காம செகண்ட் ஃபேஸில் கூட இதை பார்த்துக்கிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஏன் கடமை நடத்துறது, நான் நடத்திடுறேன், நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ பாருங்கள் சரியா. இது ஈஸி, வேற ஒன்றும் கஷ்டம்லோ கிடையாது, ஈஸி தான். ஏன்னா முக்கால்வாசி இடத்துல நம்ம டார்க்கை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு சில இடத்துல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சென்டர் ஆஃப் மாஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம், ஓகேவா. கைனட்டிக் எனர்ஜிக்கு அந்த ஆல்ஷா வீட்டை அந்த ஷார்ட்கட்டில் நான் டீச் பண்ணியிருப்பேன் கிராஷ் கோர்ஸில். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஸ்டினை பார்க்கலாம். A disc of radius 2 meter and mass 100 kg rolls on horizontal floor. The center of mass has speed of evo. How much work is needed to be done to stop it? இப்போ நல்லா பாருங்க, நாங்கள் ஒர்க் டன் பண்ண போகிறோம், அது ஃபைனல் என்ன ஆயிடணும், ரெஸ்ட்டுக்கு வந்துடணும். அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம், ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, கரெக்டாக இல்லையா. ஃபைனல் அது என்ன ஆகணும், ரெஸ்ட்டுக்கு வரணும். அப்போ ரெஸ்ட்டுக்கு வரணும்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. நல்லா பாரு, இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன, அது ரோல் பண்ணுதா இல்ல ரொட்டேட் பண்ணுதான்னு பார்க்காம விடுறது. சப்போஸ் ரோல் பண்ணுது அப்படின்னா ரொட்டேஷன் சரியா. ரோலிங்னா ஒண்ணுமே கிடையாது, ரொட்டேஷன் அதாவது half I omega square, இல்லைன்னா இது இப்படி எழுதலாம், half m v square k square by r square எழுதலாம். பிளஸ் டிரான்ஸ்லேஷன் மோஷன், டிரான்ஸ்லேஷன்ங்கிறது என்னது, half m v square. அப்ப ரோலிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபார்முலா half m v square 1 plus k square by r square. சார் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு, half m v square போட்டுக்கோ சரியா. இல்லைன்னா half I omega square ஃபார்முலா வச்சு கூட நீங்க தாராளமா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும் சரியா. இப்போ இது என்ன ஆகுது, ரோல் ஆகுது. ரோல் என்ன, இந்த மொத்த வேல்யூ. அப்போ உனக்கு எது கன்வீனியன்ட் அதை ஃபாலோ பண்ணு. half mv square plus half I omega square. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? மெசேஜ் போடுறீங்க டெலீட் பண்ணிடுறீங்க, என்ன பிரச்சனை. half இது என்னையா, டிஸ்க். டிஸ்கோட I வேல்யூ என்ன, m r square by 2. கரெக்டா. இப்ப நான் half m இந்த r square omega square v square னு எழுதலாம். அப்ப நல்லா பாரு, half m v square காமன் எடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும்னா இந்த 2 இருக்கு, அப்போ 1 by 2. சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல k square by r square ஓட வேல்யூ என்னது, 1 by 2 னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், உனக்கு ஆன்சர் வர போகுது. work done is equal to empty space இல்லையா. எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுத்துட்டு நான் empty space இன்சர்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிச்சிரு. half மாஸ் எவ்வளோ, 100. வெலாசிட்டி என்னையா, 20 cm/s. தப்பு பண்ணிடக்கூடாது, 20 cm மீட்டருக்கு மாத்தணும்னா
20/100 into 20/100. இதான் half mv square. 1 plus 1/2 3/2 ஆயிரும். ஈவன் என்னோட கிராஷ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட வேல்யூ பீட்டான்னு சொல்லிட்டு இதோட கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூலாம் மனப்பாடம் பண்ண வச்சிருப்பேன். அந்த வீடியோல பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பாரு, கேன்சல் பண்ணுவோம். இந்த 2 0 இதோட கேன்சல், இந்த 2 0 இதோட கேன்சல், இந்த 2 இவனோட கேன்சல், இந்த 2 இவனோட கேன்சல். ஆன்சர் என்னயா? 3. ஆன்சர் எங்க இருக்கு? 3. புரியுதா? எஸ், ஆல்பா பீட்டா வேல்யூன்னு சொல்லிட்டு மார்க் பண்ண வச்சிருப்பேன். A solid cylinder of mass 2 kg, radius 4 cm is rotating. இது ரோலிங் ஆகுதுன்னு சொல்ல, வெறும் rotating. அப்ப வெறும் இந்த ஃபார்முலா half I omega square at a rate of 3 rpm. டார்க் கேட்கறான். போன தடவை ஒர்க் டன் கேட்டா நான் ஒர்க் டன் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றது? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. ஏன்னா ஃபைனல் என்ன ஆக போகுது? ஸ்டாப் ஆக போகுது. கரெக்டா இல்லையா? என்னையா ஒரு ரோலிங் மோஷன் பதிலா கூலிங் மோஷன் போட்டானா யோசிக்கிறேன். இங்கே கூலிங் மோஷன் வருது. இப்ப நல்லா ஒரு கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆயிரும். அதனால அதை விட்டுரு. அப்ப ஒர்க் டன். ஆனா கேள்வி என்ன? ஒர்க் டன் இல்ல, கேள்வி வந்து டார்க். அப்ப ஒர்க் டன் என்ன? T into தீட்டான்னு போடலாம். இந்த வேல்யூ half I omega square. தீட்டாவோட வேல்யூ என்ன? எவ்வளவு ரொட்டேஷன் பண்ணுது? நல்லா பாரு, 2π ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவை சுத்தி வரீங்கன்னா உங்க ஆங்கிள் எவ்வளோ? 2π. ஒரு ரொட்டேஷன்ல உங்க ஆங்கிள் என்ன? 2π. நீங்க எத்தனை ரெவல்யூஷன் பண்றீங்க? 2π ரெவல்யூஷன். 1 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு 2πன்னு சொன்னா 2π ரெவல்யூஷன் எவ்வளோ ஆகும்? 2π into 2π. கரெக்டா? 4π ஸ்கொயர். ஹாஃப். இது என்ன? சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டரா நான் பார்க்கறதுக்கு டிஸ்க் மாதிரி இருக்கும். அப்போ m r ஸ்கொயர் பை 2. என்ன சொல்றாங்க? 3 rpm. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? 3/60. அப்போ ஒமேகா என்ன ஆகும்? 2π into 3/60. அப்போ ஒமேகா ஸ்கொயர் என்ன ஆகும்? 2π into 2π வந்து 4π ஸ்கொயரா? 3/60 into 3/60. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு. ஃபார்முலா மட்டும்தான், வேற ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. 20 20. டார்க் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ? 2 kg. அப்போ இந்த இடத்துல 2 kgன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடு. half into 1/2 into 2 into ரேடியஸ் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். 1/20 1/20. இதுல இருந்து நான் 10 மட்டும் வெளியே எடுத்துட்டேன்னா இந்த வேல்யூ 1/2 into 2 into 10 power -2 ஆகும். கீழே 10 power +2 இருக்கும், மேலே வந்தா 10 power -2. சரியா? இந்த 2 இந்த 4 ஓட கேன்சல், இந்த 2 இதோட கேன்சல். சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தல. வெரி குட் அபியஞ்சல். இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தினா 10 power -2 ஆகும். வேற என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கேன்? mr ஸ்கொயர் வேல்யூ தான் போட்டிருக்கேன். m ஓட வேல்யூ 2, ரேடியஸோட வேல்யூ 4. அதான் இந்த வரும் 2 4. வெயிட் பண்ணு, ஒன்னா வருவோம்.
ஒரு ரெவல்யூஷனுக்கு 2π, அப்ப 2π ரெவல்யூஷனுக்கு இவ்வளோ half mr square by 2. m எவ்வளோ 2 r square. r square வெரி குட். இப்பதான் நான் பார்க்குறேன் சாட்ல. வெரி குட்யா. r ஸ்கொயருக்கு வந்து ஆர்னு போட்டிருந்தோம், அதனால ஆன்சர் வரல. சரி, அப்போ 4 into 4 into 10 power -4 இருக்குமா? இதோட வேல்யூ என்ன? இது வந்து 20 ஆயிரும். 2π by 20 into 2π by 20. தேங்க்யூ. ஸோ அவங்க வந்து mr ஸ்கொயர் போடலன்னு அப்பயே சொன்னாங்க. நான் வந்து m into rனு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 4 கேன்சல், இந்த 2π, இந்த 2π, இந்த 2π, இந்த 2π, இது இதோட கேன்சல் பண்ண 10, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 10, இது மேல வந்துச்சுன்னா 10 power 6 ஆயிரும். அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 power -6. ஆன்சர் மேட்ச் ஆகுதா? ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. புரியுதா? வெரி குட். ஸோ mr ஸ்கொயருக்கு வந்து வெறும் ஆர்னு மட்டும் போட்டு வச்சிட்டேன். A solid cylinder of mass 2 kg and radius 50 cm roll up and incline. அதனால roll ஆகுது அப்படின்னா ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். Roll up an inclined plane of angle of inclination இவ்வளோ. The center of mass of cylinder has a speed இவ்வளோ. The distance traveled by it. நான் சொன்னேன் பத்தியா, ரெண்டே டைப் ஆஃப் கொஸ்டின். ஒன்னு என்ன, ரோல் ஆகி ஸ்டாப் ஆயிரும். இன்னொன்னு என்னது, இந்த மாதிரி ரோல் ஆகிக்கிட்டு போனது மலை ஏறிடும். ரோல் ஆகிட்டு போனது மலை ஏறிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ணாத. இந்த இடத்துல இனிஷியலாக இருந்துச்சு, இது கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவலில் உங்க கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? half mv ஸ்கொயர் 1 plus k ஸ்கொயர் by r ஸ்கொயர். இது புரிஞ்சவன் இதை பண்ணு. இல்லை சார் எனக்கு இது புரியாதுங்கிறவன் half i omega ஸ்கொயர் பண்ணிக்கோ. இனிஷியல் பொட்டன்ஷியல் என்ன? 0, ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. ஃபைனல் என்ன ஆகுது? அது ஒரு ஹைட் ஹச்சுக்கு ஏறுதுன்னு வச்சுக்க. ஹைட் ஹச் ஏறுது. அந்த இடத்துல ஃபைனலா ரோல் ஆயிட்டு அந்த இடத்துல முடிய போகுது. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, ஆனா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? ஸோ ஒன்னு ரோல் ஆயிட்டு ஸ்டாப் ஆகுது அப்படின்னு ஒரு ஹைட் கேட்கலாம். இல்லைன்னா ஸ்டாப் பண்றதுக்கு நீ எவ்வளவு ஒர்க் பண்றன்னு கேட்பான். அவ்வளவுதான் கேட்கறான். அப்போ half mv ஸ்கொயர் பிளஸ் half சாலிட் சிலிண்டர் mr ஸ்கொயர் by 2. அப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? half mv ஸ்கொயர் into 3/2 is equal to mgh. இந்த m கேன்சல். 3/4 வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்கான்? 4. 4 ஓட ஸ்கொயர். g ஓட வேல்யூ 10, h எனக்கு தெரியாது. 12/10 இதான் என்னோட ஹைட். ஹைட் இல்ல பாரு, மார்க் பண்ணக்கூடாது. கேள்வி என்ன? டிஸ்டன்ஸ் டிராவல் பை சிலிண்டர். நல்ல பாரு, ஹைட் எந்த ஹைட்ல சிலிண்டர் இருக்குன்னு கேட்கல. டிஸ்டன்ஸ் டிராவல் பை சிலிண்டர்னா சிலிண்டர் எவ்வளவு ஹைட்ல இருக்கான். தீட்டா, இந்த வேல்யூ எக்ஸ். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் தான் சொல்ற விஷயம் என்னது, இந்த இடத்துல வரப்ப எக்ஸ் சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கோ. ஆக்சுவலேஷன் வந்து ஜி சைன் தீட்டா இருக்குமா? கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஜி சைன் தீட்டான்னு போட்டுக்க போற. அப்ப சைன் தீட்டோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு h by x. கரெக்டா? புரியுதா? வெரி குட். இப்ப இந்த இடத்துல வந்து பாரு, ஹச்சுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் சைன் தீட்டா. எக்ஸ் சைன் தீட்டா. சைன் எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி. சைன் 30 என்ன? 1/2. 12/10 is equal to x into 1/2. அப்ப x ஓட வேல்யூ 24/10 which is equal to 2.4. okay. Okay. Find the torque about the origin where force கொடுத்துட்டாங்க, பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறான்? டார்க். டார்க்கோட ஃபார்முலா என்ன? R cross F.
ஒரு மெத்தட் என்ன நம்ம விளக்கம் போல பண்றது I J K. ஸோ ரேடியல் வெக்டர் 0 0 2 0 3 0. மேல பாரு ஐல பண்றப்ப I கேப் 0 -6. அப்போ -6 I கேப் எங்க மேட்ச் ஆகுது? இங்க மேட்ச் ஆகுது. கொஸ்டின் சால்வ். இல்ல நான் என்ன பண்ணு 2k cap cross 3j cap. 2 3s are 6. K cross j. K cross j என்ன ஆகும்? மைனஸ் I ஆயிடும். அப்போ -6 I cap. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா I J K. I cross j வந்து K, J cross K வந்து I, K cross I வந்து J. உல்டாவா போறேன். K cross j வந்து -I, J cross I வந்து -K, I cross K வந்து -J. ஓகே, மிச்சம் இருக்கிறது போட்டு பாரு. J கேப்ல போடுறப்ப 0 ஆயிரும், K கேப்ல போடுறப்ப 0 ஆயிரும். Two particles of mass 5 kg and 10 kg respectively are attached to two ends of the rigid rod of length 1 meter with a negligible mass. The center of mass of the system for 5 kg is nearly. டைரக்டான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சரியா, லாஜிக் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். எப்பவுமே சென்டர் ஆஃப் மாஸ், சரியா, எப்பவுமே சென்டர் ஆஃப் மாஸ் ஹெவியான ஆப்ஜெக்ட் பக்கத்துல தான் இருக்கும். இப்ப நல்ல இது 5 kg, இது 10 kg. டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 1 மீட்டர். இப்ப நல்லா பாரு, ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா 50 சென்டிமீட்டர்ல ஆன்சர் வரணும். இப்ப 10 kg அங்க இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து இங்க இருந்து பாக்குறப்ப மோர் தென், ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? ஹெவி ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கும். அப்ப மாஸ் இங்கிட்டு இருக்க போகுது. கரெக்டா இல்லையா? அப்ப மாஸ் இது டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஹெவியர் ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? ஹெவியர் ஆப்ஜெக்ட் பக்கத்துல. அப்ப ஆன்சர் மோர் தென் 50 இருக்கணும். மோர் தென் 50 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. புரியுதா இல்லையா? இல்ல ஃபார்முலா வச்சு வரணும்னா ஒரு ஃபார்முலா என்ன? M2R2 டிவைட் பை M1 plus M2. இல்லைன்னா நான் சொல்ற ஃபார்முலா யூஸ் பண்ண நான் என்ன சொல்லுவேன்? எந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறியோ இதை 0ல இருக்குன்னு வச்சுக்கோ. இது எங்க இருக்குன்னு வச்சுக்கோ? 0ல. அப்ப ஸ்ட்ரெயிட்டா நீ இந்த ஃபார்முலாக்கு பதிலா M2R by M1 plus M2. M2 என்ன? 10 கிலோ. இங்கிருந்து இந்த 10 கிலோ எவ்வளவு தூரத்துல இருக்கு? 1 மீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. டோட்டல் மாஸ் என்ன? 15. 2/3, 100 3 ஆல டிவைட் பண்ணா 67, 66.67 போய்கிட்டு இருக்கும். ஸோ 67. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார். 3 identical sphere, each of mass m are placed on the corner of the right angled triangle with the mutually perpendicular side 2m 2m. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா பாரு, இங்க ஒரு மாஸ் இருக்கு m, இங்க ஒரு மாஸ் இருக்கு m, இங்க ஒரு மாஸ் இருக்கு m. எக்ஸ் ஆக்சிஸோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடி. என்ன பண்ணுவ? m1 x1 plus m2 x2 plus m3 x3 m1 plus m2 plus m3. இதோட கோஆர்டினேட் என்ன? 0,0. இவனோட கோஆர்டினேட் என்ன? 2,0. இவனோட கோஆர்டினேட் என்ன? 0,2. அப்ப மாஸ் மூணுமே ஈக்குவல். m into 0 0, m into 2 2m. அடுத்து இந்த இடத்துல 0, x ஆக்சிஸ்லயும் 0. சோ அப்ப x ஆக்சிஸ்ல வந்து 2m/3 ன்னு இருக்கணும். 2m/3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதான் ஆன்சர். புரியுதா? y ஆக்சிஸ் வேல்யூ வேணுமா? இதே போடு. m into y axis 0, m into y axis 0, m into 2 2m/3 j cap. முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலி ஏன் m இல்லை? எனக்கு கீழே m இருக்கும். சாரி, அது கேன்சல் அவுட் ஆயிரும். சரியா? அப்ப 2/3 i cap 2/3 j cap. இதான் ஆன்சர். ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. சரி. A uniform rod of length 200 cm and mass 500. நல்லா பாரு, இந்த ராடுக்கு மாஸ் இல்லைன்னு அசியூம் பண்ணு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த ராடுக்கு என்ன இல்லை? மாஸ் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். இந்த ராடுக்கு என்ன இல்லை? மாஸ் இல்லை. அப்ப டார்க் ஈக்குவேட் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க டார்க்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க டார்க் என்ன ஆகணும்? ஈக்குவல் ஆகணும். சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது. M1 R1
இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது 40ல இருக்கு, இது 20ல இருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 20. அப்போ 2 × 20. ரைட் ஹேண்ட் சைடில் மாஸ் தெரியாது எவ்வளோ தூரத்தில் இருக்கான்? 120ல இருக்கான். சால்வ் பண்ணிக்கோ, மாஸ் வந்துடும் 1/3. என்ன டிஃபிகல்ட்டி? இது எப்போ? இந்த ராடுக்கு மாஸ் இருக்க கூடாது. நம்ம கேஸ்ல ராடுக்கு மாஸ் இருக்கு. இந்த ராடுக்கு மாஸ் இருக்குன்னா இருக்கிற சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன? இந்த ராடுக்கு மாஸ் இருக்குன்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடி. இந்த 500 கிராமோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இது மொத்தம் 200 சென்டிமீட்டர் உள்ள ராட்னு சொன்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் 100 சென்டிமீட்டர்ல இருக்கும். கரெக்டா? அப்ப 40 தள்ளி இங்க. அப்ப இது வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் தள்ளி. இதோட மாஸ் எவ்வளோ? 500 கிராம், இல்லைன்னா 1/2 kgன்னு சொல்லலாமா? இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 60ல. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க டார்க்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க டார்க்கும் ஈக்குவேட் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 2 kg 20 சென்டிமீட்டர் தூரத்துல. ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 1/2 kg 60 சென்டிமீட்டர் தூரத்துல பிளஸ் mkg 120 சென்டிமீட்டர் தூரத்துல. சால்வ் பண்ணி இது 30,000, இது 40 இது 10 இஸ் ஈக்குவல் டு இன்டூ இது. அப்ப எம்மோட வேல்யூ என்ன வருது? வேல்யூ என்ன வந்துச்சு? 1/12. புரியுதா? ரெண்டு டைப் ஆஃப் क्वेश्चन சால்வ் பண்ணி பார்த்துட்டேன். 60 புரியல. ஓகே, நல்லா பாரு. இதோட மொத்த லென்த் 200 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டரோட ராட் அப்படின்னு சொன்னா இதோட மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இது 200னா அதோட சென்டர்ல 100 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்குமா? இருக்காதா? இந்த பாயிண்ட்ல தான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க போகுது. கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஹிஞ்ச் பண்ணியிருக்கிறது எங்கன்னா 40ல ஹிஞ்ச் பண்ணியிருக்கேன். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? 100ல இருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். From a circular ring of mass m and radius r, a corresponding to a 90-degree sector is removed. The moment of inertia of the remaining part is. சரியா? ரிமைனிங் பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. நல்ல பாரு, ரிமைனிங் பார்ட்டோட வேணும் அப்படின்னு சொன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப், ஸோ வெயிட் பண்ணு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் பார்ட் என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடி மைனஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமூவ்டு பார்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் என்ன எடுத்திருந்தேன்? ஒரு சர்க்குலர் ரிங் எடுத்திருக்கேன். புரியுதா? சர்க்குலர் ரிங். இந்த சர்க்குலர் ரிங்ல இந்த இடத்துல ஒரு ஓட்டை போடுறோம். சர்க்குலர் ரிங் ஆஃப் ஹாலோ மாஸ். கரெக்டா? சர்க்குலர் ரிங் இருக்குன்னு சொன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சார்? mr². கரெக்டா இல்லையா? இப்ப இந்த சர்க்குலர் ரிங்ல இருந்து என்ன பண்றீங்கன்னா, இதை ரிங்னா இதை கட் பண்ணி எடுத்துடுறீங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்க கட் பண்ணி விட்டு ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்ப நீங்க கட் பண்ண பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இந்த பகுதி. கரெக்டா இல்லையா? இது ஒரு சர்க்கிளோட பார்ட், ரிங்கோட பார்ட் தான். கரெக்டா இல்லையா? நல்ல பாரு, மொத்த ரிங்கோட மாஸ் m ஆக இருந்தால் இந்த வெட்ன ரிங்கோட மாஸ் எவ்வளவு இருக்கும்? m/4. மொத்த ரிங்கோட மாஸ் m. ராகவ், எனக்கு புரியுது ராகவ், நான் மெசேஜை பார்த்துட்டேன். ஓகேவா? ஐ எம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், தேங்க்யூ ஸோ மச். நான் மெசேஜை பார்த்துட்டேன். இதுக்கு மேலே ஸ்பேம் பண்ண வேண்டாம் சார் சார் சார்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நல்லா பாருங்க, m 4 டிவைட் பண்ணு. மொத்த மாஸ் எவ்வளோ? m. அதை 4 வெட்டி எடுத்துட்டப்ப எடுத்த பாட்டோட மாஸ் எவ்வளோ இருக்கும்? m/4. இதோட ரேடியஸ் எவ்வளோ? rன்னு இருக்கும். இதை சப்ட்ராக்ட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3/4 mr². இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு வந்திருக்க ஆன்சர் k டைம்ஸ் mr² சொல்றான். k டைம்ஸ் mr².
அப்போ நல்லா இது வந்து கே டைம்ஸ் எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன். இந்த கேவோட வேல்யூ என்ன? இந்த கே எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? 3/4க்கு. ஹாய் அன்பு, ஹலோ, படிங்க வாங்க, எல்லாரும் படிங்க. 2 objects of mass 10 kg and 20 kg respectively are connected to 2 ends of 10 meter rod. Okay, the distance from the center of mass of the system 10 kg. நல்லா பாரு, இது 10 kg, இது 20 kg. நடுவில் கேப் எவ்வளோ இருக்குது? 10 மீட்டர் கேப் இருக்கு. சப்போஸ் ரெண்டு சைடும் ஈக்குவல் மாஸ் இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸ் 5ல் வந்திருக்கும். கரெக்டா இல்லையா? இப்போ ஆன்சர் 5 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் 10 விட கம்மியாக இருக்கணும். 10னா இங்கே, அப்போ இவனுக்கு மாசே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் more than 5 less than 10 இருக்கணும். more than 5 less than 10 எந்த ஆன்சர் இருக்கு? இது 1 தான். இல்லை சார் புரியல சார், நல்லா கஷ்டப்படுவேன். வாங்க கஷ்டப்படலாம். m2r by m1 plus m2. m2 என்ன? 20. m1 plus m2, 20 plus 10 30. இது கேன்சல் பண்ணுனா 20/3. புரியுதா? The ratio of radius of gyration of thin uniform disc about an axis passing through the center and normal to the plane. Radius of gyration. நல்லா பாரு, radius of gyration ஒண்ணுமே கிடையாது, இந்த r² கீழே இருக்க அந்த நம்பர், அவ்வளவுதான். அதான் k² ஈக்குவலா இருக்கும். இப்போ ரேடியோ ஆஃப் பாசிங் த்ரூ சென்டர் நார்மல் டு த பிளேன். நார்மல் டு த பிளேன் என்ன அர்த்தம்? நீங்க கோடை இப்படி விட்டீங்கன்னு அர்த்தம். தின் யூனிஃபார்ம் டிஸ்க். அப்ப இதோட ஃபார்முலா என்ன? mr²/2. அப்போ k², ஃபர்ஸ்ட் கேஸ்ல k1² வேல்யூ என்ன? r²/2. புரியுதா? ரெண்டாவது கேஸ் பாரு, இந்த டிஸ்க்ல இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறான். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? mr²/4. அப்ப இந்த இடத்துல k வேல்யூ என்ன? k2² வந்து இந்த r²/4. இப்ப k1/k2 கேக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு ரூட் எடுத்துடணும். ரூட் ஆஃப் டிவைட் பண்ணா 4/2. கியூ செட்டுக்கு கிளாஸ் எடுப்பீங்களா? நல்லா பாரு தம்பி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு போனோம், உனக்கு கியூ செட் தானா வந்துடும். சரி, அதுக்கு தனியாக நீ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 11th படிக்காம 12th மட்டுமே படிச்சா போதுமானது. சரிங்களா? மோனிஷ் அஃபிஷியல் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, ரொம்ப லோவாக போய்கிட்டு இருக்கு ஸ்டடி. எனக்கும் தான் ஏன் வீடியோஸ் லோவாக போகுது. நான் வந்து உங்கள்கிட்ட மோட்டிவேஷன்லாம் கேட்குறேன்னா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஓ நல்லதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? புரியுதா இல்லையா? சரி, மோட்டிவேஷன் வீடியோலாம் தூக்கி குப்பையில போடு, படிச்சுட்டு. சரியா? மோட்டிவேஷன்லாம் வேஸ்ட். உன்னோட எய்ம் என்ன அது யோசி. சரியா? உன் எய்ம் என்ன எழுது. எதுக்காக அந்த எய்ம் உனக்கு வேணும்? இந்த எய்ம்காக நீ என்னென்னலாம் விட்டுருக்க, என்னன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. அந்த எய்ம்காக நீ இன்னும் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்க யோசி. புரியுதா? உங்க பேரண்ட்ஸ்க்கு அதுல இருந்து சந்தோஷம் கிடைக்குமா? அதை யோசி. சும்மா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோம், ஜாலியா இருந்துச்சு சாரே, மோட்டிவேட் ஆயிட்டேன் சாரே, 2 நாள் படிப்பேன் சார், அதுக்கப்புறம் திரும்பி மோட்டிவேஷன் காண போயிடும், திரும்பி போய் ஒரு யூடியூப் சேனல்ல மோட்டிவேஷன் தேடிக்கிட்டு இருப்பேன். தேவையில்லை. யோசிச்சு, நாளை டெய்லி உட்காந்து மோட்டிவேஷன் தேடுறேன்னு வச்சுக்கோனா என்ன அவன் சொல்லு. ஏன்? ஆல்மோஸ்ட் இந்தியாலேயே 2-3 யூடியூபர் தான் இவ்வளோ வேலை பண்றாங்க. சரியா? இது கொடுக்கணும், கிராஷ் கோர்ஸ் கொடுக்கணும், பிஒய் கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும். சரியா?
ஹைலைட் என்ன, மிச்சம் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ். இல்லை சவுத் இந்தியன்ல இருக்கவங்க நல்ல சம்பளம் வருது யூடியூப்ல இருந்து, நல்ல ஒரு ரெவென்யூ. கண்டிப்பா பண்ணலாம். ஏன்? நல்ல ரெவென்யூ வரும் அதுல இருந்து. எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யூடியூப்ல இருந்து ரெவென்யூவா வரல. எவ்வளோ மாசம் வருது சார்? 1000 ரூபா வருது. நம்ப மாட்டேன், வேணா காமிச்சிடறேன் லைவ் முடிகிறப்ப. சரியா? இவ்வளோ ஒர்க் பண்றதுனால நிறைய வியூஸ் போகுதா சார்? போகல. லைவ் எவ்வளோ பேர் சார் உட்காந்து பார்க்குறாங்க? 10 பேர் பார்க்குறாங்க. டெலகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் அப்டேட்டு. கெமிஸ்ட்ரி பிவைக்யூ கேட்டீங்க, கெமிஸ்ட்ரி பிவைக்யூ ரெடி பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் பிவைக்யூ கேட்டீங்க, ஃபிசிக்ஸ் பிவைக்யூ ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு சில சர்ப்ரைஸ் வரப்போகுது. மெட்டீரியல் கேட்டீங்க, மெட்டீரியல் பூரா டைப் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே எதை வச்சு பண்ணோம்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். காசு வாங்கணுமா? இப்போ சொல்லி எனக்கு எவ்வளோ டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். சரியா? என்னோட மோட்டிவேஷன் என்ன, என் எய்ம் என்ன? பசங்க கஷ்டப்படக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு நல்லா கண்டென்ட் கிடைக்கணும். ஒன்று ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கணும், இல்லை என் சைட்லேருந்து எவ்வளோ மினிமம் காஸ்ட்டில் கொடுக்க முடியுமோ அந்த காஸ்ட்டில் நான் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? ஏன்னா எல்லாராலையும் ரொம்ப காசு கொட்டிலாம் படிக்க முடியாது. இதுக்காக நான் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என் லைஃப் வந்து பாதி லைஃப் கரெக்டாக ஆல்மோஸ்ட் இப்போ என் வயசு வந்து 26 அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 10 வருஷமா இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் பார்த்தோன்னா ஃபேமிலி டைம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? எல்லா டைம் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் என்ன கிடைச்சிச்சு? கோடி கோடி காசு கிடைச்ச கிடைக்கல. என்ன கிடைச்சிச்சு? ஒரு 50-60 டாக்டர் ரெடி ஆயிட்டாங்க, ஒரு 1000 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. புரியுதா இல்லையா? அடுத்து இந்த வருஷம் எத்தனையோ டாக்டர்ஸ் உருவாக்க போறோம். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் வந்து எனக்கு மென்டர்ஷிப் கொடுப்பாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். புரியுதா? நான் உட்காந்து ஓகே இன்னைக்கு டிமோட்டிங்கா இருக்கு, வீடியோ போடுங்க. யார் வீடியோ பார்க்கலாம்? எப்பயுமே மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின் யூ. இன்டர்னல் எனர்ஜினால வரணும். சரியா? இன்டர்னல் எனர்ஜினால சேஞ்ச் நடந்தால் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும், நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த இடத்துல மொமெண்டமும் மாறும், ஃபோர்ஸும் மாறும். புரியுதா? ஃபோர்ஸ் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுன்னா ப்ரெஷர் கூட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விட்டு தள்ளு. உன் மோட்டிவேஷன் உனக்குள்ள. முட்டைக்கு உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, முட்டைக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் வருதுன்னா அந்த முட்டை என்ன ஆவான்? கோழி குஞ்சா மாறுவான். முட்டைக்கு வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அந்த முட்டை என்ன ஆயிரும்? ஆஃப் பாலா மாறுவான். புரியுதா இல்லையா? ஒரு பல்புக்குள்ள இருந்து எனர்ஜி வருது அப்படின்னு சொன்னா பல்பு க்ளோ. பல்புக்கு வெளியில இருந்து நான் எனர்ஜி அடிச்சேன்னா பல்பு ஃபியூஸ். The energy of 484 joule is spent in increasing the speed of a flywheel from. நல்லா பாரு, ஸ்பீட் இதுல இருந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஒமேகா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறான். நம்மளுக்கு என்ன? எனர்ஜி. கரெக்டா இல்லையா? எனர்ஜினால ஒர்க் டன் நடக்கும். ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? 484. 484 எப்படி எழுதலாம்? 22 × 22 எழுதலாம். கரெக்டா இல்லையா? half I ஒமேகா ஃபைனல் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா இனிஷியல் ஸ்கொயர். புரியுதா? இந்த ஒமேகா என்ன? நல்லா பாரு, 60 RPM. அப்ப ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? 6 எப்படியா வரும்? 1 வரும். 60 தடவை சுத்துறீங்க 1 மினிட்ல. அப்போ 1 செகண்ட்க்கு எவ்வளவு சுத்துவீங்க? 1 RPS. இல்லைன்னா F1 ஒமேகா 1 எப்படி எழுதலாம்? 2π எழுதலாமா? எழுதக்கூடாது. F2 ஃபார்முலா என்ன? 360 தடவை சுத்துவீங்க 1 மினிட்ல. அப்போ 1 செகண்ட்ல எத்தனை தடவை சுத்துவேன்? 6 தடவை. அப்போ ஒமேகா 2 என்ன ஆயிரும்? 2π × 6 12π. இந்த இடத்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. I கேக்குறானா? 2 × 22 × 22 =
I into omega 12 pi the whole square minus 2 pi the whole square. ஒரு மெத்தட் என்ன, இதோட ஸ்கொயர் பண்ணு 144 கரெக்டா, அதுல 2ஓட ஸ்கொயரை கழிச்சிரு. 2 ஸ்கொயர் என்ன 4, அப்போ 144லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன வரும் 140 வரும். இல்லைன்னா என்ன பண்ணி a plus b into a minus b போடு, என்ன வேணுமோ நீ போட்டு பார்க்கலாம். $140 பையோட வேல்யூ என்ன 22/7 22/7. இந்த 22 இந்த 22 கேன்சல், 20 வருமா, இந்த 2ஓட கேன்சல் பண்ணா 10. அப்ப ஆன்சர் இது 7/10. அப்ப ஐயோட வேல்யூ என்ன வருது, புரியுதா? The ratio of radius of gyration of solid sphere and radius of hollow sphere, solid sphere க்கு hollow sphere க்கு radius of gyration கேக்குறாங்க. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கேஸ்ல சாலிட்னா மாஸ் பக்கத்துல இருக்கும், அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கணும், இங்க வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து k வேல்யூ என்ன வரும், k ஸ்கொயரோட வேல்யூ 2/5 r ஸ்கொயர்னு போடலாமா, அந்த மாஸ் தவிர்த்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிரு, அதான் k ஸ்கொயர். I2 வேல்யூ என்ன k2 ஸ்கொயர் is equal to 2/3 r ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சனா k1 ஸ்கொயர் by k2 ஸ்கொயர் equal to 3/5. இந்த ஆன்சரா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல எல்லா ஆப்ஷனுமே தப்பு. போன வருஷம் நீட்ல கேட்டப்ப எல்லாமே தப்பு. ஏன்னா அவன் கேட்டது k1/k2 அப்படின்னா √3/5, இதான் கரெக்ட் ஆன்சர். பட் இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. ஓகே, இப்போ k1 ஸ்கொயர் by k2 ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இது, பட் கொஸ்டின் வந்து k1/k2னா √3/5. A constant torque of 100 Newton, நல்ல டார்க் கொடுத்துட்டாங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்க. The angular velocity after 3 seconds, 3 செகண்டுக்கு அப்புறம் அதோட angular velocity என்னவாக இருக்கும். A constant torque of 100 Newton meter turns a wheel of moment of inertia 300 kg meter square about an axis to its center starting from rest. அப்ப initial omega என்ன 0, கரெக்டா? நம்ம ஃபார்முலா என்ன, இனிஷியல் 0, ஃபைனலா half I omega square. இதை நான் எப்படி எழுதலாம், டார்க் இன்டூ தீட்டா. டார்க் எவ்வளோ 100, தீட்டா தெரியாது, half ஐயோட வேல்யூ என்ன 300, கரெக்டா? angular velocity 3 செகண்ட்க்கு அப்புறம் என்னவா இருக்கும், நல்லா பாரு. 3 செகண்ட்க்கு அப்புறம் வேல்யூ ஆல்பா இன்டூ 3 இருக்குமா, ஒமேகாவோட வேல்யூ என்ன இருக்கும் ஆல்பா இன்டூ 3. மூணாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பா தீட்டா, கரெக்டா இல்லையா? இல்ல ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பார்த்தா தீட்டா இஸ் ஈக்குவல் டு half ஆல்பா டி ஸ்கொயரோட வேல்யூ 9 ஆயிரும். மூணாவது ஈக்குவேஷன் இது, ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து இது. வேணா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடி, இல்லைன்னா என்ன பண்ணு, மூணாவது ஈக்குவேஷன்ல இருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோ, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோ. 100 தீட்டாவோட வேல்யூ என்ன half ஆல்பா இன்டூ 9,
இதில் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கூட உனக்கு ஆன்சர் கிடைக்கும். 300 ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 2 தீட்டா 2 ஆல்ஃபா தீட்டா. அகைன் தீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ தான் வருதோ? இது செட் ஆகல. அப்ப ஒமேகாவோட வேல்யூ ஆல்ஃபா இன்டூ 3. ஆல்ஃபா இன்டூ 3 ஸ்கொயர் பண்ணா ஓகே. நான் எவ்வளவோ தடவை என் லெக்சர்ல என்ன சொல்லியிருப்பேன்? 4வது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, யூஸ் பண்ணு. 4வது ஈக்குவேஷன் இருக்கு, யூஸ் பண்ணு. மூணு ஈக்குவேஷன் தான் நானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளே என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? 4வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம். 4வது ஈக்குவேஷன் என்னையா? theta is equal to omega plus omega naught by 2 into t. கரெக்டா இல்லையா? இந்த வேல்யூ 0. அப்ப theta is equal to omega, t ஓட வேல்யூ என்ன? 3. ஏன் இவ்வளோ குழப்பத்தில் நான் உட்காந்து சாவுறேன்? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ரொம்ப பேசிக்கான ஐடியா, ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, அவ்வளோதான். எஸ், வெரி குட். இந்த ஃபார்முலா மொத்தமாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆல்ஃபான்னு போடு. டார்க்கோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? 100. ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? 300. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 1/3. கரெக்டா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். இது ரெஸ்ட்னா 0 ஆயிரும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ 1/3. டைம் எவ்வளோ? 3 செகண்ட். ஆன்சர் என்ன? இது எதுவுமே தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ ஜோதிகா. ஓ, அதோட முடிஞ்சா? ஜோதிகாக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்யூ ஆயிடுச்சு. ஓகே, டிஃபிகல்ட்டி இருக்கா? நல்லா இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் பண்ண கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணா கண்டுபிடிக்கலாம்? ட்ரை பண்ணும். ஆல்ஃபா ஸ்கொயர் 9, தீட்டாக்கு பதிலா 9/2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 300/2. ஒமேகாக்கு பதிலா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ 9. எதெல்லாம் கேன்சல் ஆகுது? இது கேன்சல். கரெக்டா? இந்த வேல்யூ கேன்சல் பண்ண இந்த ஆல்ஃபா இதோட கேன்சல், இந்த 9 இவனோட கேன்சல். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1/3. அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ 1/3 போய் சப்ஸ்டியூட் பண்ணனா ஒமேகா வேணும். ஆக்சுவலா வந்துச்சு, சப்ஸ்டியூட் பண்ண யோசிச்சோம். ओकेवा? ओ भाई सॉरी, गलती से आ गए तब. புரியுதா? ஸோ ஈவன் இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ண முடியுது. ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. போய் தூங்குங்க. இதுக்கு மேலே எங்கே சார் டேவே முடிஞ்சு போச்சு, இப்போ ஹேவ் அ நைஸ் டேன்றீங்க. பரவாயில்ல, குட் நைட். மோனிஷ் அஃபிஷியலுக்கு ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். என்ன டவுட்டு? மோனிஷ் அஃபிஷியலுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. இருங்க, அந்த பையன் மட்டும் இதை டவுட் கேட்டிருக்கான். இதான் பிரச்சனையே. சரியா?
45th sum. See 45th sum ஒண்ணுமே பண்ண வேணாம், டார்க்கு கொடுத்துட்டாங்க கரெக்டா, டார்க்கோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து இங்க ஆல்பா கண்டுபிடிங்க. ஆல்பாவோட வேல்யூ 1/3 வருது சரியா. அப்ப ஆல்பா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒமேகா கேட்குறோம், ஒமேகாவோட ஃபார்முலா என்ன, ஆல்பா இன்டூ டி. ஆல்பா வேல்யூ 1/3, டைமை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்படி பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் ஃபார்முலா. இதுல என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல நான் எந்தெந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிருக்கேன் அதை மட்டும் வச்சுக்க, மிச்சல ரப் பண்ணிடுவோம். இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. தீட்டாக்கு பதிலா சரியா, தீட்டாக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன் போட்டேன், அடுத்து ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன். ஆக்சுவலா இந்த கொஸ்டினை இன்னும் ஈஸியா பண்ணலாம். என்ன பண்றது, இந்த வேல்யூ வந்துருச்சு 1/3, வேற என்ன பண்ணிருக்கலாம், தீட்டாக்கு பதிலா ஒமேகா/2 இன்டூ 3 இது சப்ஸ்டியூட் பண்ணி இன்னும் ஈஸியா வரும். எல்லாமே ஒரு மெத்தட் தான், இது ஒரு மெத்தடு. நீ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணு, ஒமேகா/2 இன்டூ 3, 100 ஒமேகா/2 இன்டூ 3, இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர் இருக்கும் கரெக்டா. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது நான் கேன்சல் பண்ணிடுறேன், இது ஒரு மெத்தடு. இந்த 2 கேன்சலா, இது பாரு 3 into 100 300 கேன்சல், இந்த ஒமேகா இதோட கேன்சல், ஒமேகாவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சியா 1. புரியுதா. அப்புறம் நம்ம சால்வ் பண்ணது ஓகே, பட் எங்கேயும் ஸ்ட்ரைக் ஆகாம இருந்துச்சு பாரு. இப்போ பாரு எத்தனை மெத்தட்ல சால்வ் ஆயிடுச்சு அது ஓகேவா. பட் ரியலி தேங்க்யூ ஜோதிகா, சரியா தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் 2023 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 2024 கொஸ்டின் பாரு. The moment of inertia of a thin rod about an axis passing through its midpoint. நல்லா பாரு, ஒரு ராடோட மிட் பாயிண்ட் சார். மிட் பாயிண்ட் என்ன, இந்த மிடில் பாயிண்ட். பெர்பெண்டிகுலர் டு ராட், இந்த ராடுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். ஸோ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்க, யூனிட் பார்த்துக்கோ சரியா, கிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்கான். லென்த் ஆஃப் த ராட், லென்த் ஆஃப் த ராட் இஸ் ஓகே, மாஸ் ஆஃப் த ராட் கொடுத்துருக்கான், லென்த் ஆஃப் த ராட் என்னன்னு கேட்குறான். The length of the rod is nearly, length of the rod nearly எப்படி இருக்கும், ஆனால் இந்த இடத்துல கொஸ்டின்ல ஏதோ டைப்பிங் எரரான்னு எனக்கு தெரியல. length of the rod whose mass is 400 gram will be nearly, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்குமா, சரி பரவாயில்ல, 400 கிராம் தான் லென்த் ஆஃப் த ராடு சரியா. எப்படி தெரியுதுன்னா யூனிட்ல கிராம் கொடுத்துருக்கா, அப்படின்னா கண்டிப்பாக அது மாஸோட யூனிட் ஓகேவா. அப்போ லென்த் ஆஃப் த ராட் எவ்வளோ, ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாம் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கப்ப லென்த் தான் கொடுத்துருக்கான், மாஸ் லென்த் வந்து கேட்குறான், மாஸ் கொடுத்துருக்கான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்கு ஃபார்முலா என்ன, நல்லா பாரு, இந்த இடத்துல 12 மணின்னு இருக்கும். அப்போ இங்கே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா ml²/12, இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எவ்வளோ கொடுத்துட்டாங்க 2400. யூனிட் மாற்ற வேண்டாம், ஏன், ஏன்னா இங்கேயும் கிராம் இருக்குது, நம்மள்ட்ட அங்கேயும் கிராம் இருக்குது. ஸோ மாஸ்க்கு வந்து நான் 400 கிராம்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கிராம் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் இல்லை, L² சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அப்போ இதுவும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அப்போ பிரச்சனையே இல்லை. நல்லா பாரு, இந்த ரெண்டோட கேன்சல், இது 6 டைம். அப்போ L² வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 72 ஆயிடுச்சா. அப்போ L வேல்யூ என்ன, √72. 64 ரூட் என்ன சார், 8. 64 ரூட் என்ன, 8 கரெக்டா. 81 ரூட் என்ன சார், 9. அப்போ 71 ரூட் என்ன வரும் சார், 72 ரூட் என்ன, 8க்கும் 9க்கும் நடுவில், அப்போ 8 பாயிண்ட் சம்திங் வருமா. அப்போ எத்தனை ஆப்ஷன் இருக்கு, 8 பாயிண்ட் சம்திங், இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். புரிஞ்சா. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, L² is equal to 6 into 12. 6 வந்து 2 into 3ன்னு எழுதலாம், இது வந்து 4 into 3ன்னு எழுதலாம். அப்போ எல்லோட வேல்யூ நல்லா பாரு, இந்த 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்தேன், இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுதுறேன். இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே வந்துருமா, இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியே, √2. 6 √2, ரூட்டோட வேல்யூனா 1.4. ஸோ 6 into 1.4, 6 4s are 24, carry 2, 6 1s are 6, 7 8. ஸோ 8.4 கிட்ட வரும், அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா.
A wheel of bullock cart is rolling on a level road as shown in the figure. If its linear speed is v, the direction. நல்லா பாரு v ஸ்பீட்ல போகுது. அப்போ இதில் இருக்கிற எல்லா பாயிண்டோட லீனியர் வெலாசிட்டி என்ன தான்? எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, லீனியர் வெலாசிட்டி என்ன? v தான். புரிஞ்சா? ஓகேவா? ஆனால் அவங்க ஆப்ஷனில் என்ன கொடுத்துரு, போத் த பாயிண்ட் ஆர் மூவிங் ஈக்குவல் ஸ்பீட். அவங்க ஸ்பீட் சொல்லியிருக்காங்களே தவிர லீனியர் ஸ்பீட் மென்ஷன் பண்ணல. சார் பொதுவாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம். பட் நல்லா பாரு, இது ரொட்டேஷன் மோஷன். ஏன்னா ரொட்டேஷன் மோஷனை பொறுத்து ரோல் ஆகுது. அப்போ ரோலிங்க்கு நேராக போச்சுன்னா அது நல்லா வரும். இப்படியே போகுதுன்னா இப்படி போகிறதுக்கும் டயர் இப்படி ரோல் ஆகி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? இப்போ நல்லா பாரு, 3 பொருள் இருக்குது, 3த்துக்கு ஈக்குவல் வெலாசிட்டினா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி போகும்? இப்படியே போயிருக்கணும். ஆனால் இங்கே ரோலிங் இருக்குன்னா இங்கே வேறு எதுவும் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா ஆர்னு ஒரு வெலாசிட்டி முன்னாடி, இந்த பாயிண்ட்ல ஒமேகா ஆர் இப்படி, இந்த பாயிண்ட்ல ஒமேகா ஆர் இப்படி. நம்ம சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் பாரு, வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டி இப்படி இருக்கும், ஆனால் ஒமேகா ஆர் எப்படி இருக்கும்? டேஞ்சென்ஷியலாக இருக்கும். அப்போ சப்போஸ் இது வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி சுற்றுதுன்னு சொன்னால், சரியா, இங்கிட்டு ஒமேகா ஆர் இப்படி, இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படி. ஸோ ஒமேகா ஆர் வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இது ஒரு வெலாசிட்டி. அப்போ பிங்கிற பாயிண்ட்ல பார்த்தனா, பிங்கிற பாயிண்ட்ல நெட் வெலாசிட்டி என்ன சார்? v + ஒமேகா ஆர். சரியா? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணு, v² + ஒமேகா ஸ்கொயர் ஆர். இந்த இடத்துல இது வந்து q, இதுனா இது ஆர்னு வச்சுக்கோ. ஏன் வெலாசிட்டி அட் ஆர் கேட்குறாங்கன்னு சொன்னால் √v² + ஒமேகா ஆர் த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி. ஓகேவா? இந்த பிளேஸ்ல என்ன ஆகும் சார்? நல்லா பாரு, v முன்னாடி, ஒமேகா ஆர் பின்னாடி. இங்கே மாடுலஸ் எழுதுறது நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன் சார் மாடுலஸ் போடுறீங்க? ஏன்னா மேபி ஒமேகா ஆர் அதிகமாக இருந்துச்சுன்னா, புரிஞ்சா? யூஸ்வல் கேஸில் அப்படி இருக்காது, அது வந்து ஸ்கிட்டிங்கில் போயிடும். ஓகேவா? நோ ப்ராப்ளம். அப்போ நல்லா பாரு, நம்மளுக்கு பிக்கும் கியூக்கும் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி பியில் வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா v கூட நான் ஏதோ ஒரு சேர்க்குறேன். இங்கே என்ன பண்ணுறேன்? விலேருந்து அந்த வேல்யூ கழிக்கிறேன். அப்போ வெலாசிட்டி அட் பிங்கிற பாயிண்ட்டில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் when compared to q. புரிஞ்சா? ஓகேவா? A bob is whirled in a horizontal plane by means of a string with the initial speed of omega rpm. The tension in the string வந்து t. சப்போஸ் ஸ்பீடு வந்துன்னா 2 ஒமேகா ஆக்கிட்டேன், ரேடியஸ் சேமாக வச்சுக்கிட்டு, அப்போ டென்ஷன் என்ன ஆகும்? இந்த கொஸ்டின் நீங்கள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் கூட சால்வ் பண்ணேன், ரொட்டேஷன் மோஷனில் கூட சால்வ் பண்ணேன். இது ரொட்டேட் ஆகுறதுனால நான் ரொட்டேஷன் மோஷனில் போட்டிருக்கேன். மற்றபடி இந்த கொஸ்டின் இதில் கூட பார்க்கலாம். டென்ஷனோட ஃபார்முலா என்ன? m ஒமேகா² ஆர். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் நல்லா பாரு, ஒமேகாவில் சுற்றுறப்ப டென்ஷன் டீயாக இருக்குது. அப்போ நான் டைரெக்டாக சொல்லாமல் டென்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா². சொல்லாமல் இல்லையா? இப்போ நல்லா பாரு, ஒமேகா என்ன ஆயிடுச்சு சார்? 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ டென்ஷன் என்ன ஆகும்? 2² பண்ணால் 4 டைம்ஸ். அவ்வளோதான். அப்போ 4 டைம்ஸ் t. சார் எங்களுக்கு அதெல்லாம் புரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணு, இனிஷியல் t வந்து m ஒமேகா² ஆர். t டேஷோட வேல்யூ பார்த்தோன்னா m, இந்த இடத்துல 2 ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணி டைம்ஸ் ஆர். புரிஞ்சா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கோ, இல்லை m ஒமேகா² ஆருக்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ t டேஷ் என்ன ஆயிடுச்சு? 4 டைம்ஸ் t ஆயிடுச்சு. அவ்வளோதான். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கன்சிடர் அ தின் சர்க்குலர் ரிங். சரியா? ஏ சர்க்குலர் டிஸ்க், பி இது ரிங்கா, இது டிஸ்க். ஹாலோ சிலிண்டர் சி. ஓகே சார், அதுக்கு சிலிண்டர் இது ஹாலோ. ஹாலோ சிலிண்டர் சொன்னாலும் சரி, ரிங் சொன்னாலும் சரி ஒன்று தான். ஓகேவா? அப்புறம் இது சாலிட் சிலிண்டர்னு சொன்னாலும் சரி, டிஸ்க்னு சொன்னாலும் சரி, ஒரே கதை தான். இப்போ இதுக்கு ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நல்லா பாரு, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அம்மாடி, நல்லா பாரு, இதான் ரிங்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த ரிங்குக்கு நடுவில் நான் என்ன வச்சிருக்கேன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்குது, நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வேல்யூ mr². இதே டிஸ்கை வச்சுக்கிட்டுனா இந்த இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சா mr²/2. ஆனால் இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே கொடுத்துருக்கான்? இந்த இடத்துல.
நான் இப்படி வச்சு இப்படி சுற்றலை சார், சரியா? நான் இப்படி வச்சு இப்படி சுற்றலை, நான் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன், இப்படி வச்சிருக்கேன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் தெரியுதா? இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன் சார். அப்படி சுற்றினா என்ன ஆகும் சார்? அதோட பாதி. ஓகேவா? ஹாலோ ரிங்கு. ஸோ ரிங்கு பார்த்தோன்னா அகைன் இப்படி சுற்றுறாங்க. இந்த சிலிண்டர் நான் இப்படி வச்சு பார்க்குறேன். அப்போ நல்லா பாரு, இதுக்கு மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதே தானே கதை. அப்போ ரிங்குக்கு என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் வரும், mr². இது டிஸ்க்கு நான் எப்படி சுற்றுறேன் நல்லா பாரு. நான் இப்படி ஆக்சிஸ் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா, இல்லைனா இப்படி ஆக்சிஸ் வச்சுருக்கேன். நான் இந்த டிஸ்க்கு இப்படி தூக்கி பாரு, இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இது மேலே ஒரு இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? mr² வரும். புரிஞ்சா? சரி நல்லா பாரு, இந்த பாட்டில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. நான் இந்த இடத்துல ஆக்சிஸை வச்சுருக்கேன், கரெக்டாக இல்லையா? இந்த கேஸில் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்குது. ஸோ mr²/2ன்னு சொன்னேன், சரியா? இப்போ நல்லா பாரு, ஆப்ஷன்ஸ் என்ன? ஏவும் சியும் ஈக்குவல் வரும் சார். ஏபிசி எல்லாமே சேம்ன்றான், இல்லையே. ஏவும் சி தான் ஈக்குவல். ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கா? எத்தனை ஆப்ஷனில் ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது? இந்த ஒரு ஆப்ஷனில். பியும் டியும் பாரு, இந்த வேல்யூவை நான் 2ஆல், இதுதான் ஐபி. இந்த பியை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டிக்கு ஈக்குவல் வருமா? இந்த பியில் இருக்க வேல்யூ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டிக்கு ஈக்குவல் வருமான்னு பாரு. இந்த வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 கேன்சல், அப்போ mr²/2 ஈக்குவல் ஆயிடும். புரிஞ்சுதா? எனி டிஃபிகல்ட்டி? A bob is whirled in a horizontal circle by mean of a string at initial speed. Initial எவ்வளோ RPM கொடுத்துருக்காங்க? 10 RPM. ஓகேவா? If the tension in the string is quadral, டபுள்னு சொன்னால் 2 times, டென்ஷன் வந்து எவ்வளோ டைம்ஸ் ஆகுது? 4 மடங்கு. கீப்பிங் த ரேடியஸ் கான்ஸ்டன்ட். அப்போ புது ஸ்பீட் என்னவா இருக்கும்? அப்போ டென்ஷனோட ஃபார்முலா என்ன? m²r. அப்போ நான் டென்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ω²ன்னு சொல்லலாமா? அகைன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வச்சு கூட சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாரு, டி டேஷோட வேல்யூ பார்த்தோன்னா 4 times, கரெக்டாக இல்லையா? அப்போ நான் நல்லா பார்த்தேன்னா உனக்கு புரியலன்னா இப்படி எழுது. டி டேஷ் என்னாச்சு? 4 times. அப்போ இங்கே என்ன ஆகும்னு கேட்குறாங்க சார். எம் கேன்சல், இது இதோட கேன்சல், இது இதோட கேன்சல். அப்போ ω' ஸ்கொயர் பார்த்தோன்னா 4 times ω². ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்ன சார்? இது 4 மடங்கு ஆகணும்னா இது டபுள் ஆகணும். ஸோ ω' வேல்யூ என்ன ஆகுது? 2 times ω. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம், ω டபுள் ஆச்சுன்னா டி என்ன ஆகும்? 4 மடங்கு. இப்போ என்ன கேட்குறான்? டி 4 மடங்கு ஆச்சுன்னா ω என்ன? அவ்வளோதான். ஸோ ω வேல்யூ பார்த்தோன்னா 10. அப்போ புதுசாக என்ன ஆயிரும்? 20 RPM. நிறைய பேர் வாத்தியார் வந்து தப்பாக நடத்துகிறாரு. எங்கள் ஸ்கூல்ல எங்களுக்கு கரெக்டாக நடத்துனாங்க. உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒமேகா வந்து RPM கிடையாது, சரியா? ஒமேகாவோட ஃபார்முலா 2πf, சரியா? ஓகே, இப்போ நல்லா பாரு, அவங்க F1 கொடுத்தாங்கன்னு கேட்டால் இல்லை, அவங்க 10 RPMனு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அதில் இந்த F1ஓட வேல்யூ பார்த்தேன்னா 10/16 போட்டால் எனக்கு இனிஷியல் வேல்யூ கிடைக்கும். அப்போ அதை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ω1. பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு, ω1 is equal to 2 times ω2. ω1 எவ்வளோ? 2 times ω2. சரியா? உனக்கு வேணா இப்படி சால்வ் பண்ணி காட்டணும், இப்படியும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? பட் இதில் வந்து ஒன்றும் புரியாது, கன்ஃபியூஷன் தான் அதிகம். பட் என்ன நல்லா பாரு, ஒமேகா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். அப்போ எஃப்போட வேல்யூ அதிகமாச்சுன்னா ஒமேகா வேல்யூ அதிகம். இல்லைன்னா உல்ட்டா சொல்லலாம், ஒமேகா வேல்யூ அதிகம்னா என்ன அர்த்தம்? எஃப்போட வேல்யூ அதிகமாகுது. அப்போ மேபி நீ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி எழுதுறேன்னா ω1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தோன்னா 2π இன்டூ F1ஓட வேல்யூனா 10/60. இதுதான் ω1. இப்போ எனக்கு ரெண்டாவது டைம் என்ன சார் கிடச்சிச்சு? ω2. ω2 எப்படி இருக்குது? 2 times ω1. இதான் நாங்கள் கண்டுபிடிச்சேன், கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த 2ஆல் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 20/60 இன்டூ 2a. இந்த 20/60 பேசிக்லி என்ன சார்? 20 ரெவல்யூஷன் பர் மினிட்னு அர்த்தம். இது கன்ஃபியூஷன் அதிகமாகும் தான் நான் டேரெக்டாக போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி சார் என்ன அர்த்தம்? 10 வந்து 20 ஆனால் தான்
இந்த எஃப் டபுள் ஆனால் ஒமேகா டபுள். அப்போ ஒமேகா டபுள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எஃப் டபுளாக இருக்குது. ஏன்னா 2π வந்து கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல. அப்போ எஃப் டபுள்னா ஒமேகா டபுள். அப்போ சிம்பிள் லாஜிக் என்ன, முன்னாடி 10 இப்போ 20 முடிஞ்சு சார். புரிஞ்சா சார்? அப்போ நீங்கள் ஆர்பிஎம்ல ஏன் எழுதியிருக்கீங்க? ஆர்பிஎஸ்ல தானே போடுறோம். அப்போ 10/60 தானே கொண்டு வந்திருக்கோம். ஆப்ஷனில் பாரு ஆர்பிஎம்ல கேட்டிருக்கான். நான் ஆர்பிஎஸ்ன்னு கண்டுபிடிச்சி எனக்கு ஃபைனலாக எஃபோட வேல்யூ என்ன கிடைக்குது? இதான் சார் எஃபோட வேல்யூ. எஃபோட வேல்யூ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? 20/60 ஆர்பிஎஸ். ஆனால் என்ன கேட்குறேன்? ஆர்பிஎம். ஒரு செகண்ட்ல எவ்வளோனா 60 செகண்ட்ல எவ்வளோ சார் சுற்றி இருப்பீங்க? 60 இன்ட்டு இந்த வேல்யூ சுற்றி இருப்பேன். அப்போ கேன்சல் பண்ணிக்கோ, 20 வரப்போகுது. இவ்வளோ தான் சார். சரியா? ஸோ கரெக்டான லாஜிக் உனக்கு தெரிஞ்சுன்னு டேரெக்டாக வச்சுக்கோ. ஏன் ஆர்பிஎஸ்லேருந்து ஆர்பிஎம் மாற்றிட்டு ஃப்ரீக்வன்சி டபுள் ஆயிருக்குன்னா ஒமேகா டபுள், ஒமேகா டபுள் இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி டபுள். அவ்வளோதான் லாஜிக். The radius of gyration of a solid sphere of mass, நல்ல பர் ஆக்சிஸ் எங்கே இருக்குது? இங்கே. ஒரு ஸ்பியருக்கு நடுவில் ஆக்சிஸ் போச்சுன்னா இங்கே ஐயோட வேல்யூ என்ன? 2/5 mr². நான் இந்த இடத்துல இது பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா என்ன பண்ணுவேன்? 2/5 mr² கூட ஒரு mr². ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் r. அப்போ mr² ஆட் பண்ணிட்டேன்னா 2/5 + 1 அப்படின்னா 7/5 mr². அப்போ இந்த ஆக்சிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? இவ்வளோ. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க சார்? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஜென்ரல் ஃபார்முலா என்ன? mk². இங்கே என்ன? 7/5 mr². இந்த கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேவோட வேல்யூ √7/5 டைம்ஸ் r. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் சாலிட் ஸ்பியர் அபவுட் திஸ் ஆக்சிஸ். புரிஞ்சா? இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டான்? 5. ரேடியஸ் எவ்வளோ? இவ்வளோ. இப்போ என்கிட்ட என்ன கேட்குறான்? எக்ஸ் கேட்குறோம். ஓஹோஹோ, இல்லை பார் கேவோட வேல்யூ 5ன்னு சொல்லிட்டாங்க. கேக்கு பதில் 5 போட்டாச்சு. இங்கே 7/5. ரேடியஸோட வேல்யூ என்ன? 5x/√7. நல்லா பாரு, உனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. நான் இந்த இடத்துல இதை 2ஆக பிரித்து எழுதிக்கிறேன். √7 √5. இந்த √7 இந்த √7 கேன்சலா? இந்த 5 கேன்சல். அப்போ இந்த எக்ஸ் என்ன கிடைக்கிது எனக்கு? √5. புரிஞ்சா? ஓகேவா? அவ்வளோதான் சார். எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரை நல்லா பாரு. கடைசி மொத்தம் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க? 13, 16, 19 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா பாரு. 24 கொஷின் பேப்பரில் 12 கொஷின் பேப்பரில் 19 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கொஷின்ஸ். ஸோ ஒரு சில வருஷம் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு சில வருஷம் 2 கொஷின் கேட்குறாங்க. 2024 பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு கொஷின் பேப்பரில் 2 கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அப்படி இல்லை. நல்லா பாரு. 2024 மெயின் பேப்பரில் இதுதான் சார் 24 மெயின் பேப்பர். கொஷின் ஒரு கொஷின் 2 3 ஒரே பேப்பரில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே வந்து நம்ம தூத்துக்குடி பசங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்டாங்க. புரிஞ்சா? அப்புறம் பாரு, ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 1 கொஷின் ஆர் 2 கொஷின்ஸ் இதில் இந்த லெசன்லேருந்து கேட்கலாம். அதில் பார்த்தோன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வேணாம். ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து நீங்கள் அந்த லெசனில் பார்த்தாலே போதும். இங்கேயும் இதுக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கோ. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஐ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா போட்டு அங்கே ஈஸியாக நீ சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரொட்டேஷன் மோஷனில் பண்ணால் என்ன கொஷின் போட்டுறேன்? இந்த டார்க் இஸ் ஈக்குவல் டு, சரி டார்க்குன்ற என்ன பார்த்தோம்? டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா? இந்த m⍵²r கொஷின் இல்லை, நான் ரொட்டேஷன் மோஷன் சொல்லி போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷனில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா அங்கேயும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, மற்றபடி ஒன்றும் கஷ்டமான லெசன் கிடையாது. உனக்கு இப்போ வேணால் இப்போ படி, இல்லைன்னா லேட்டரானால் படிச்சுக்கோ. சரியா? பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஃபார்முலா எல்லாமே பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா அதுலேருந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.